ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் கிளாடிஷ். என்னென்னு பார்க்குறீங்களா, இன்றைக்கி வீட்டில் சும்மா இருந்தேன்னா போர் அடிக்கிற டைமில் பிள்ளைங்களும் வீட்டில் இருந்தனால ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அதை குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மாவு கடையில் வாங்கிட்டு வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி போட்டு பிசைஞ்சிட்டாங்க. அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நான் உருண்டை பிடிச்சிட்டு நல்லா கொதித்த எண்ணெயில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு சைட்லேயே ஜீரா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் நிறைய சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அது நல்லா கொதித்து கம்பி பதத்துக்கு வந்த பிறகு எடுத்து ஓரமாக வச்சுடணும். நீங்கள் இந்த பால்ஸ் பொரிச்சிங்கல்ல, பால்ஸ் நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஜீராவில் இதை எடுத்து கொட்டிடணுங்க. போட்டுட்டு அது நல்லா ஊறணும். ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறினா நல்லாவே இருக்கும். இப்போ நாளைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் நாளைக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லா உப்பி சூப்பராக இருக்கும். நல்லா மெத்துன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் என்னன்னாலுமே நீங்கள் இதை செஞ்சுட்டு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு தந்தால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கடை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. கடை ஸ்நாக்ஸுக்கெலாம் வீட்டில் இருக்கிறதே சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நம்மளும் வீட்டிலே கொஞ்சம் மீடியமான சுகர்லாம் போட்டு செஞ்சு தரும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணும், சமையல் டெய்லரிங் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் கிளாடிஷ். பாய்.